2 பை 1 சிக்மா 2 பை 1 சிக்மா 2 பை அப்ப 2 பை ஈடுபடும். அப்ப இங்க 1 சிக்மா நம்ம சொன்னோம், இங்க 1 சிக்மா இதான் சிக்மா பிணைப்புன்னு சொன்னோம். சிக்மா ஈடுபட 1 பை இங்கால ஈடுபடும்னு சொன்னோம். 1 பை இங்கால ஈடுபடும்னு சொன்னோம். 1 பை இவ்வாறு ஈடுபட 1 பை இவ்வாறு ஈடுபட இன்னொரு பை என்னமா ஈடுபடும்டா இவ்வாறு ஈடுபடும் இன்னொரு தளத்துல. ஸோ 2 பை இதை பிறகு நாம படிப்போம். இதை பத்தி விளங்காட்டிலும் எந்த பிரச்சனையும் இல்லை. விளங்காத நான் நினைக்கிறேன் விட்டு படிச்சு மாதிரி. இது 1 இருந்தா சிக்மா, 1க்கு மேல இருந்தா எல்லாம் என்ன பை. அப்ப 1 பை, 2 இருந்தா 2 பை. சாரி, இதுல இங்க ஒரு பை இருச்சு, இங்க பை இல்லை, ஆனா சிக்மா இருச்சு. அப்ப சிக்மாவை நம்ம போட்டிருக்கோம். இங்கேயும் அப்படித்தான், ஒரு பை இருக்கு, ஒரு பை இருக்கு, ஒரு சிக்மா இருக்கு, ஒரு சிக்மா இருக்கு, சிக்மா போட்டிருக்கோம். அப்ப இங்க ஒரு பை பிணைப்பு இங்க இல்ல. அப்ப சராசரியா இது ரெண்டுக்கும் சராசரி தானே இது. ஆகவே பை ஒன்னு இருக்கு, அடுத்ததுல இல்ல, அது சராசரியா 2ஆல பிரிச்சா என்ன வரும்? பை இருக்கு ஆனா இல்ல, அதுல சராசரி அப்ப என்னவா காணப்படும் கேட்டால் ரைட், சராசரி என்ன காணப்படும் கேட்டா பை பை 2. ஸோ ஒரு பை பிணைப்பு இருந்தா எப்படி குறிப்பிடுவோம்? பை பிணைப்பு இல்லாட்டி ஒண்ணுமே இல்லை. அப்ப சராசரி என்னன்னு கேட்டா இதுல சராசரி என்னன்னு கேட்டா டாட் டாட் பை பை 2க்கு இது பை பிணைப்பு இருந்தா ஒரு 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 இது இல்லாட்டி ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, ரெண்டையும் கூட்டி 2ஆல பிரிச்சா வாரது டாட் 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 அரைவாசி பை பை 2. ஸோ நாம அதை சொல்லலாம் பை பை 2. இதுதான் நாம சொல்ல போறோம் பை பை 2, பை பை 2, பை பை 2 சராசரி. சராசரி ஒரு பை பிணைப்பு. அதே மாதிரி இங்கேயும் எப்படித்தானே ஒரு பை பிணைப்பு இல்லை, இங்க ஒரு பை பிணைப்பு இருக்கு. சராசரி பை பை 2. இங்க 2 இலத்திரன், ஆகவே இங்கேயும் 2 இலத்திரன், ஆகவே பொதுவா இருக்கிறது 2 இலத்திரன். இங்க ஒரு பிளஸ் ஒரு பிளஸ் ஒரு பிளஸ் ஒரு பிளஸ்னா சராசரி எவ்வளவு? ஒரு பிளஸ். இங்க 4 இலத்திரன், இங்க 6 இலத்திரன். அப்ப நம்ம என்ன பொதுவாக 4 இலத்திரன் தான் போடுறோம். 4 6 கூட்டி 2ஆல பிரிச்சு 5ன்னு போடுறல, அந்த அளவுக்கு நேர்மையா இருக்க தேவையில்ல. 6 4 இங்க 4. ஏற்றம் இங்க 0, இங்க 0, இதுல இதுல -1. பூஜ்ஜியமும் -1ஐயும் கூட்டி 2ஆல பிரிச்சா எவ்வளவு வரும்? -12. அப்ப இதுல இருக்கிற ஏற்றம் -12, இதையும் அப்படிதான் -1 0, ஆகவே -12. ஓகே, இதுதான் இவற்றின் பரிவு கலப்பு கட்டமைப்பு. இதுதான் இவற்றின் பரிவு கலப்பு கட்டமைப்பு. இந்த பரிவு கலப்பு கட்டமைப்பு, இந்த பரிவு கலப்பு கட்டமைப்பு பரிவு கலப்பு கட்டமைப்பு இதுல இருந்து பாத்தீங்கன்னா இதுல நீளத்தை பாத்தீங்கன்னா பிணைப்பு நீளம் இதுல இருந்து உங்களுக்கு விளங்குது. பிணைப்பு நீளம் இந்த நிலமும் இந்த நிலமும் என்னவா இருக்கு? சர்வசமனா இருக்கு. பிணைப்பு நீளம் சர்வசமனா இருக்கு. பிணைப்பு வலிமை சர்வசமனா இருக்கு. இவற்றினுடைய சராசரி முறைசார் ஏற்றங்களாக காணப்படுது. சராசரி முறைசார் ஏற்றம். அப்ப இதுதான் உண்மையான கட்டமைப்புன்னு நாம சொல்லுவோம். இதை நாம சொல்லுவோம் உண்மையான கட்டமைப்பு. உண்மையான கட்டமைப்பு அல்லது பரிவு கலப்பு கட்டமைப்பு. பரிவு கலப்பு கட்டமைப்பு. ஓகே, இதுதான் உண்மையான கட்டமைப்பு அல்லது பரிவு கலப்பு கட்டமைப்பு. இதுல இருந்து தான் பிணைப்பு நீளம், பிணைப்பு ஆரை, பிணைப்பு நீளம் அல்லது பிணைப்பு வலிமை இவை வந்து தீர்மானிப்போம். இதான் நம்ம போன கிளாஸ்ல படிச்சேன், இதுதானே? ரைட். இப்போ நம்ம வேறு சில சர்வேகளுக்கு பரிவு கலப்பு கட்டமைப்பை வரைய போறோம்.